இந்தியாவில் வந்து கச்சத்தீவு வந்து இந்தியாவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கச்சத்தீவை தர வார்த்தவர் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தவர். ஆக அப்போதே அந்த சர்ச்சை எழுந்தது. கச்சத்தீவை தாரை வார்த்த காரணத்தினால்தான் மீனவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. மீனவர்கள் சிறைப்பிடிப்பதும், இலங்கையிலே சிறையில் அடைப்பதும், அவர்கள் படகுகளை சேதைப்படுத்துவதும், படகுகளை சிறைப்பிடிப்பதும், 1 மாத காலம் 2 மாத காலம் துன்பத் துயரத்தில் இருந்து விடுதலை பெறுவதுமாக இருக்கிறார். ஆகவே இதற்கு இந்திய அரசும் துணை நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். மிக விரைவிலேயே கச்சத்தீவை மீட்டு நமது உரிமையை நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசும் மத்திய அரசோடு துணை நின்று வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தலில் அமைச்சரவை ஒப்புதல் கழகம் ஏற்கனவே நாங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தோம். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் இப்போது அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த கோவிந்த் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரையை இப்போதே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இடத்தில் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு 100 நாட்களுக்கு முன்பு தான் இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பு தான் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்திருக்கிறது. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போது முடிந்திருக்கிற நிலையில் எப்போது இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவார்கள்? ஆக இது வந்து நாடாளுமன்ற தேர்தலோடே அந்த சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருந்தால் இது பொதுப்படையாக இருந்திருக்கும். ஆக இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. ஆக இவைகளெல்லாம் எந்த முறையிலே நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பதை வைத்து அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது கருத்துக்களை சொல்லும். அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து ஒருத்தர் வந்து பிப்ரவரி மாதம் நாங்கள் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது பலம் பொருந்தியமாக இயக்கமாக இருக்கிறது. எங்கு பலவீனமாக இல்லை. பலவீனமாக வெளியிலே நிற்பவர்கள் பயந்து கொண்டு இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதற்கெல்லாம் ஒரு முடிவு சொல்வார். மன்னிப்பு கடிதம் இல்லை, அதற்கெல்லாம் பொதுச் செயலாளர் தான் விடை சொல்வார். மதுவிலக்கு மாநாடு நடக்குது, அதை பற்றி இல்லை, மதுவிலக்கு மாநாடு வந்து தொழில் திருமாவளவர் நடத்துகிறார். முறையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். முறையான அழைப்பு வந்தால் அது குறித்து எங்களுடைய மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிற கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இப்போ உதயநிதியை வந்து துணை முதல்வராக்குறோன்னு சொல்லி திமுககாரங்க எல்லாம் ஒருமித்த குரல் இருக்காங்க. இது எப்படி இருக்கும்? இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆட்சி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. துணை முதல்வராகக்கூடிய அருகதையும் தகுதியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட இல்லையா? ஒரு அமைச்சருக்கு கூட திமுகவில் இருப்பவர்களுக்கு இல்லையா? தாத்தா, மகன், பேரன் என்கிற அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொடுத்திருக்கிறார்களே, பிரித்து கொள்கிறார்களே. இவர்கள்தான் அண்ணா கண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை கபடீகரம் செய்திருக்கிறார்களே.